சிபிஐ விசாரணை வேண்டும் சொல்லி அண்ணாமலை மற்றும் ஓபிஎஸ்ல விமர்சனம் பண்ணுது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அது நீங்கள் ஒரு மிக துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 40 பேர் இறந்துருக்கிறாங்க. 2 பேர் கவலைக்கிடமாக இருக்கிறாங்க. நேற்று நான் கரூரில் போய் அந்த மருத்துவனை போய் எல்லாரையும் சந்தித்து பாதிக்கப்பட்டவங்களை சந்தித்தேன். நான் யாருன்னு அங்கே சிகிச்சை பெற்றிருக்கவங்களை சந்தித்தேன். நான் இந்த 40 பேர் இறந்துருக்கிறாங்க. மிகவும் துயரமான சம்பவம். நான் என்னுடையதுன்னா இதில் யார் இதுக்கு காரணம்ங்கிற பார்க்கும்போது இதுலேருந்து என்னென்னா இன்னார் மேலே தவறு நம்ம சொல்ல முடியாது. இதில் எல்லாருடைய தவறும் இருக்குது. இந்த நேரத்தில் இவங்க மேலே தவறு அவங்க மேலே தவறுன்னு சுட்டி காமிக்கிறத விட இது போன்ற நிகழ்வுகள் ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு, இந்தியா முழுவதும் நடந்திருக்கு. ஏற்கனவே நேற்று ப்ரெஸ் மீட்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன். நான் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தேன். நம்ம ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு அங்கே உத்தரப்பிரதேசில் பிரயாகராஜுங்கிற இடத்துல கும்பமேளா நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 80 பேருக்கு மேலே இதே மாதிரி நெரிசலில் வந்து இறந்தாங்க. இப்போ சில மாதங்களுக்கு முன்பு இங்கே பக்கத்தில் இருக்க கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் அங்கே ஐபிஎல்லோடைய வெற்றி விழாவில் கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே இறந்தாங்க. இது இங்கே நடந்திருக்கு. இது தொடர் சம்பவமாக நடந்துகிட்ருக்கு. இது போன்ற சம்பவங்கள் பொறுத்த இனிமேல் நடக்கக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம குறிப்பாக இது போன்ற மக்கள் திரளாக கலந்துக்கூடிய இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துகிறவங்க, அது அரசியல் அமைப்புகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஆன்மீக அமைப்புகளாக இருந்தாலும் சரி, இல்லை கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்துகிறவங்களாலும் சரி, பொதுவாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துகிறவங்க வந்து இது சட்ட விதிகளுக்கு உட்பட்டு காவல்துறையுடைய கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தணும். அப்படி நடத்தாத போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அதே வேளையில் முக்கியமாக நான் இன்னொன்று சொல்கிறேன். நான் இந்த நேரத்தில் வந்து நேற்று நான் சொன்னேன், நான் பல்வேறு பிரச்சனைகள் இது போன்ற துயர சம்பவம் நடக்கிறதுக்கும் மக்களும் ஒரு காரணமாக இருக்காங்கிறத நான் இன்னைக்கு மறுபடியும் பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். மக்களுக்கு விழிப்புணர்வு இருந்தால் தான் இதுக்கு வந்து நீங்கள் முற்றிலுமாக இது போன்ற நிகழ்வு நடக்காமல் இருக்க முடியும். பல்வேறு இன்னைக்கு சமுதாயத்தில் சீர்கேடுகளுக்கு காரணங்கள் யாருன்னா அரசியல்வாதி, அதிகாரிகள், அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதோடைய ஆரம்பம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஜனங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். ஜனங்கள் மத்தியில் ஒரு பொதுவான ஒரு விழிப்புணர்வு வேணுங்கிறதா இந்த பிரச்சனை பத்திரம் கிடையாது. சமுதாயத்தில் பல சீர்கேடுகள் இருக்கு. இந்த எல்லா சீர்கேடுகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஜனங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணுங்கிறத என்னுடையது. இவர் மேலே தப்பு இருக்கு, அவர் மேலே தப்பு இருக்குன்னு சொல்றதை விட அதுதான் நம்ம இது பண்ணணும்.